இண்டிகேட்டர் பேஸ்ட் ட்ரேடிங் எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? எல்லாரும் தான் இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. இண்டிகேட்டர்ன்றதுக்கான ஒரு விஷயங்கள் பொறுத்தவரையும் ட்ரேடிங்ல, அதுவும் ஆப்ஷன்ஸ், ஸ்கேல்பிங்ல இருந்தாலும் சரி, நீங்க இன்ட்ராடே இருந்தாலும் சரி, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாலும் சரி, ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இண்டிகேட் அந்த வழியில போகுதுன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இண்டிகேட்டர். ஓகே, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? அதை வச்சு ட்ரேட் பண்ணா இங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா? சார், நீங்க நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க, அந்த இண்டிகேட்டர் வச்சு நாங்கள் பயன்படுத்தி பண்ண முடியுமா? ஒரே விஷயம் சொல்றேன் சார், நான் சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர் அது வேணும்னா என்னுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கு, நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். டைமண்ட் இல்ல, நீங்க எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், அந்த எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா எந்த விதத்தில் நீங்க யூஸ் பண்ண முடியும், எங்க என்ட்ரி இருக்கும், எங்க எக்ஸிட் இருக்கும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, இண்டிகேட்டர்ஸை எப்படி பயன்படுத்தலாம்? ஒன்றும் இல்லை சார், நீங்க பாக்குறீங்க அப் ட்ரெண்டா இருக்கும்போது இண்டிகேட்டர்ஸ் கீழே, டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது இண்டிகேட்டர்ஸ் மேல, அது எந்த இண்டிகேட்டர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம பிலீவ் பண்றது? எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயங்கள், அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூவா ஹேபிட் பண்ணணும். ஹேபிட் அதுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் அப்படி தெரியும்னா, நீங்க ஒரு இண்டிகேட்டர் ஒரு நாள் யூஸ் பண்ணீங்க, ரெண்டாவது நாள் வேற இண்டிகேட்டர் மாஸ் பண்ணீங்க, வேற யூடியூபர் என்ன சொன்னாங்கன்னா அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்க. அப்போ உங்க மண்டை ஆக்கப்பட்டது மூளையில இருக்கு இல்லையா, அது மசாலா மாதிரி ஆயிடும், களிமண் மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? எல்லா விஷயங்களும் களிமண்ணையும் சிலையாக்க முடியும். அந்த மசாலா இருக்கு இல்லையா மண்டையில, அந்த மண்டையில இருக்கக்கூடிய தேவையில்லாத மசாலா வெளியே எடுத்துட்டு சிங்கிளான மசாலா கொண்டு வரும், உங்களுக்கான ஒரு ஃபேவரட் மசாலா கொண்டு வரும். அப்போ அது வச்சு கொண்டு வரும்போது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது அந்த பேஸ்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது எப்படி என்ட்ரி, எங்க எக்ஸிட், எல்லாரும் என்ட்ரி லெவல் சொல்ல முடியும், எக்ஸிட் லெவல் யாராலும் சொல்ல முடியாது. நான் எக்ஸிட் லெவலும் சொல்றேன், என்ட்ரி லெவலும் சொல்றேன். என்னால் மட்டும் ஏன் எப்படி முடியுது? ஏன்னா அதை பல வருஷமாக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதை எந்த ட்ரேட் பண்றனோ, நான் என்ன ஸ்கேல்பிங் பண்ணி காட்டணும், அந்த விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்ட்ரி, இங்க எக்ஸிட், அதுக்கான பிராக்டிக்ஸ், ஹேபிட்ஸ், கண்டினியூவா ஒரு ஹேபிட்ஸை 90 டேஸ் ஃபாலோ பண்ணா போதும். ஒரு நாள் கூட நீங்க பிரேக் பண்ணக்கூடாது. 90 நாள் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு மேல அது சார்ட்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு நீங்க பார்க்கணும். அதுல ரியல் மணில எதுவும் செய்யக்கூடாது. 1 இயர் கண்டினியூவா அந்த விஷயத்தை ஒன்லி நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா, யாரும் ஒரு ஃபீல்டுல அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும், ட்ரேடிங்க பாருங்க. நீங்க ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க ட்ரேடிங் குள்ள நின்றுட்டீங்கன்னா போதும். டெய்லியும் ட்ரேட் பார்க்கறது, சார்ட்டை பார்க்கறது, அந்த 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றது, ஒரு டிசிப்ளினோட ஒரு டைம் பிக்ஸ் பண்றது, ஒரு சைக்காலஜி பிக்ஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டால நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் முடியும். ஒரு நாள் 2 நாள் முடியக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா மறந்துருங்க, ட்ரேடிங் என்பது மறந்துருக்கு, தேவையே கிடையாது. ஒரு டிசிப்ளின், ஒரு கோட்பாடு, ஒரு எய்ம், இது இருந்தா மட்டும்தான் முடியும். இதெல்லாமே சைக்காலஜி தான். காலையில 6 மணிக்கு எழணும்னா 6 மணிக்கு எழணும். ஒரு நாள் 8 மணிக்கு எழுந்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டேவும் உங்க வேலை வேகமா போகாது, லேட்டா போகும். வேகமா பஸ்ஸை பிடிப்பீங்க, வேகமா வேலைக்கு போவீங்க, சாப்பிட மாட்டீங்க. அதே நீங்க 6 மணிக்கு எழுந்தீங்கன்னா ரொட்டீன் கரெக்டா இருக்கும். அப்போ ஒரு நாள் கூட ஒரு டைமிங் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணதான். ஒரு வண்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வண்டியை பிடிக்க முடியாது, அடுத்த வண்டி போறதுல டைம் ஆயிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி ட்ரேடிங்ல பர்டிகுலர் டைமை பிக்ஸ் பண்ணுங்க, அந்த டைம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்றேன். பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை பிக்ஸ் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பயன்படுத்துங்கன்றேன். மறுபடியும் நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆனா யாரும் கேட்கிற மாதிரி தெரியல. கேட்டா கேளுங்க, கட்டி போங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதுல ஒரு ஆள் திறந்தனா கூட அவங்க ட்ரேடர் ஆயிடும். இதுதான் விஷயம். எல்லாரும் திருத்த முடியாது இந்த உலகத்தில். இங்க பாருங்க, 5 விரல் இருக்கா, 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? ஒன்னு குட்டையா இருக்கு, ஒன்னு நட்டையா இருக்கு, ஒன்னு அதோட சின்னதா இருக்கு, மெலிசா இருக்கு. அப்ப 5 விரலும் ஒரு மாதிரி இல்ல. புரியுதுங்களா? அப்பயோ எல்லாருமே என்னுடைய நினைப்புக்கு நான் கொண்டு வர முடியாது. என்னுடைய ஹேபிட்ஸும் என்னுடைய ஸ்டைலும் பிடிச்சிருக்குங்க எடுத்துக்க போறாங்க, எல்லாருங்க இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணுங்க, பண்ணா கட்டி போங்க. பிடிச்சா பண்ண போறீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க. நான் எல்லாம் வேண்டியெல்லாம் கேட்க மாட்டேன் சார். என்ன ஏன் இப்படி திமிரோட பேசுறேன்னு, இதுக்கு பேர் திமிர் இல்ல, அன்பான ஒரு விஷயங்கள். எல்லா விஷயங்களும் அன்பான ஒரு விஷயங்கள் தான். வாழ்க்கையில் நீங்கள் அன்புக்கு இணையானது எதுவுமே கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய உண்மையான வியூவர்ஸ் மட்டும். இல்லைன்னா வேண்டவே வேண்டாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி போயிட்டே இருங்க. இது மோட்டிவேஷன் வீடியோ. முடியும், உங்களால் முடியும். நான் நம்புகிறேன், நான் சாதித்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களாலும் சாதிக்க முடியும். அதே 400 மூலம் தான் கொடுத்துருக்கான். அதே விஷயங்கள் தான். திங்க் பண்றத என்ன மாதிரி திங்க் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு டிசிப்ளினை கொண்டு வருங்க. வாழ்க்கையில ஏறிட்டே போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிள் நானே. தேங்க்யூ சோ மச்.
லவ் யூ. நாளைக்கு பார்க்கலாம். டுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம லைவ்ல மீட் பண்ணோம். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க மார்னிங் மெம்பர்ஷிப் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் லைவ் ட்ரேடிங் கிடையாது. ஆஃப்டர்நூன்ஸ் கிடையாது, ஒன்லி மார்னிங் மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச். பாய்.